ஓகே, இப்போ கோவா லைனில் கர்வார் வந்துட்டேன் நான். கர்வார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மலைக்குள்ளார வந்து உடஞ்சி இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. அந்த டேர்னல் வந்து கிராஸ் பண்ண போகிறோம், கர்வார் டேர்னலை. ஸோ சுற்றி இருட்டாக தான் இருக்குது. நான் நைட்டு 9 o'clock இந்த டயத்தில் தான் இங்கே வந்து ரீச் பண்ணலாம். ஓகே, உள்ளார போய் பார்க்கலாமா? அதில் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நைட்டு டிரைவ் அப்படிங்கிறத நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைய தினம் வந்து யானாகேவும் விபூதி ஃபால்ஸும் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ஈவினிங் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வந்து ரீச் ஆனது 9 o'clock. இங்கே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குட் நியூஸ். இந்த இடத்துல வந்து மலையை குடஞ்சி 2 டேர்னல் வந்து பில்டப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் ஹைவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ சூப்பராக இருந்தது ரைட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், டேர்னல் 1 இது. நேராக போனால் கோவா, இந்த சைடு வந்து கர்வார். நான் இன்னும் சாப்பிடல. சரி, கர்வாரில் போயிட்டு நல்லா ஹோட்டலாக போட்டு சாப்பிட்லாம் தான். கர்வார் ஹால்ட் அங்கே தான். ஓகே, ಹೋಟೆಲ್ ಏನಿದೆ? ಹೋಟೆಲ್ ಹೋಟೆಲ್ ಫುಡ್ ಹೋಟೆಲ್. ஓகேண்ணா, தேங்க்யூ. ஸோ கர்வார் நேரம் மேலே போனாக்கா அது கோவா போகுது. கோவா போனால் அது பாஞ்சி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். 100 கிலோமீட்டரா? இன்னும் ஒரு வானொலி. கர்வார் ரைட் ஹேண்ட் சைடு. வெல்கம் டு கர்வார். மேலே போனோம்னா அந்த ஃப்ளைஓவர்லேயே போயிடலாம். ஃப்ளைஓவரில் போனோம்னா நேராக கோவா. இங்கே நம்ம தங்கிட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு காலையில் ஏற்றினா ஒரு ரவுண்ட் போயிட்டு தான் பார்க்கணும். நைட் வியூவில் பார்த்துருங்க. பகல்லையும் அந்த டர்னரில் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கணும். கர்வார் உள்ளார நான் போயிட்டேன். நான் உள்ளார போனதுக்கப்புறம் சூப்பராக இருந்ததுங்க. ஊர் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து கடைசி ஊர். இதுக்கப்புறம் வந்து கோவா தான். அது அவ்வளோ அழகாக சுத்தமாக வச்சுருந்தாங்க. ஹோட்டலில் தேடி போயிட்டுருக்கிறேன் நான். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஊர் தான். அது உள்ளார பீச் கூட இருந்துச்சு. ஹோட்டல்
அமிர்தா ஹோட்டல். Straight and right. தட் ரவுண்டானா? हाँ. ஓகே, ஸ்ட்ரைட் அண்ட் Straight. हाँ. लेफ्ट साइड में, राइट साइड में दिखता है. हाँ लेफ्ट से जाइए. ओके, आई चेक राइट कर. से राइट रोड है ना. हाँ उधर से जाइए. ओके, राइट. ओ थैंक यू. ஃபைனலாக ஹோட்டல் கிட்டத்தட்ட வந்துட்டு நான் நெருங்கிட்டேன். ஸோ செக் பண்ணி பார்த்ததில் அந்த ஹோட்டல் இங்கே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு ஹால்ட் போட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான். दरबार होटल अमृता मेन रोडा. மக்கள் எல்லாம் அவங்கவுங்க மொழியில் பேசுகிறதுனால நம்ம கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது பேசுகிறதுக்கு நம்ம லாங்குவேஜ்லேயே. அது மட்டும் இல்லாமல் அன்டைமாக இருக்கிறதுனால நம்ம யாருக்கிட்ட கேட்டாலும் வந்து கரெக்டான பதில் நம்மளே புரிஞ்சுக்கிட்டு போக வேண்டியதான் போல் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். எல்லாம் புது இடமா இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் இப்போது. கர்வாருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு கிராமமாக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் இவங்க பிரிட்டிஷ்காரனாக வந்து ஆட்சி செய்யும்போது இந்த கட்டடங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இது ஒரு சிட்டி மாதிரி தனி நகரமாக இருந்தது. அவங்க வந்து வணிகம் செய்கிறதுக்கு ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு முக்கியமான, அதாவது கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு முக்கியமான நகரமாக கருதப்படுது. இங்கே நிறையா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொழிற்சாலைகள்லாம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்போது வந்து இங்கே உள்ள கிராம மக்கள்லாம் வந்து கொங்கணிங்கிற மொழி தான் பேசியிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிடும் இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வியூவர்ஸ். ஓகேவா?